இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக நாம திருச்சபையில ஆசரிக்கிறோம். என்னென்ன சொல்லுங்க பாபு, என்ன நாள்? அழகாக நான் கேட்கறதுக்கு முன்னாடி இங்க போட்டிருக்காங்க, ட்ரினிட்டி சண்டே, திரித்துவ திருநாள். இன்னைக்கு என்னது? திரித்துவ திருநாள். ஐயா எனக்கு போன் பண்ணாங்க, 31 நீங்க ஆலயத்திற்கு நீங்கள் வந்து இந்த ஆராதனையை நடத்தி கொடுத்துருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய பஞ்சாங்கம், நம்முடைய திருச்சபை பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா திரித்துவ திருநாள். ஐயோ, ரொம்ப கஷ்டமான நாளாச்சே, இதை எப்படி நான் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொண்டு செல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கருத்து, இந்த நாளின் கருத்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலை என்ன செய்தது, தந்தது, ஆறுதலை தந்தது. முதல்ல இந்த திருத்துவ நாள், திருநாள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் அறிந்து கொண்டு காலத்தின் அருமை கருதி நாம செய்திக்குள்ளாக நாம என்ன செய்யலாம், போகலாம். சரியா? நிறைய ஆலயத்தினுடைய பெயர் என்ன இருக்கும்? திரித்துவ ஆலயம், அப்படிதானே? ஹோலி ட்ரினிட்டி சர்ச். துபாய்க்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு ஆங்கிலிகன் திருச்சபை இருக்கு. அந்த ஆங்கிலிகன் திருச்சபைக்கு HTC அப்படின்னா ஹோலி ட்ரினிட்டி சர்ச். பாளையங்கோட்டையில ஒரு பேராலயம் இருக்கிறது. அந்த பேராலயத்துல உள்ள பேரும் அப்படிதான், திருத்துவ பேராலயம். அந்த ஆலயத்துல நிறைய பிள்ளைங்களுக்கு ட்ரினிட்டா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ட்ரினிட்டா, ட்ரினிட்டான்னு பேர் வச்சிருப்பாங்க. ட்ரினிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. நிறைய சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன ட்ரினிட்டான்னு பேர் வச்சிருக்கீங்க? என்னோடு கூட குருவானவராக பணி செய்யக்கூடிய ஒரு அண்ணன், ஒரு ஐயா, அவங்க மக பேரு ட்ரினிட்டா. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எந்த ஆலயத்துல நான் என்ன செய்யறேன் கேட்டேன். இந்த ஆலயத்துக்கு பேரை பார்த்தேன். அப்போ ட்ரினிட்டிக்கு பதிலா நான் என்ன சொல்லிட்டேன், ட்ரினிட்டான்னு பேரை என்ன செய்தேன், வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த ஆலயங்கள் என்ன செய்கின்றது, ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்கிறது, மகிமைப்படுத்துகின்றது. வேதாகமத்திலே இல்லாத ஒரு வார்த்தை, வேதாகமத்திலே இல்லாத ஒரு வார்த்தை. திருத்துவ கோட்பாடுகள் நமக்கு நிறைய இருக்குது, அப்படிதானே? திருத்துவ கோட்பாடுகள் நமக்கு நிறைய இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு அப்படிங்கிறத குறித்து நிறைய வார்த்தைகள், நிறைய விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எப்பொழுதும் தன்னுடைய கடிதத்தை நிறைவு செய்யும் பொழுது, தன்னுடைய நிருபத்தை நிறைவு செய்யும் பொழுது அவர் அழகான ஒரு பெனடிக்ஷன் என்ன செய்வார், சொல்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆனா அங்க திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தையே வராது. பட் அந்த கோட்பாடு இருக்கும், அந்த டாக்டரின் என்ன செய்யும், இருக்கும். அப்போ வேதாகமத்தில் இல்லாத ஒரு சம்பவம் எப்படி வருகிறது? மற்ற பண்டிகை நாம யோசிக்கலாம். பெந்தெகோஸ்து பண்டிகை, அதுக்கு முன்னாடி ஈஸ்டர், அதுக்கு முன்னாடி நாம கிறிஸ்துமஸ் நாம என்ன செய்தோம், செலிப்ரேட் பண்ணோம். கிறிஸ்துமஸ், அதுக்கு ஹிஸ்டரி இருக்கு. நம்ம வேதாகமத்துல என்ன இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரி அதை மறந்துடக்கூடாது. பைபிள் புராண கதை அல்ல, புராண கதை அல்ல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரி. ஹிஸ்டரினா என்னது, நடந்த சம்பவம். நமக்கு என்ன இருக்கிறது, அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஈஸ்டர், அதுக்கும் என்னது, ஆதாரம் இருக்கிறது. திறக்கப்பட்ட கல்லறை இன்றும் ஆதாரமாக இருக்கிறது. அதுக்கப்புறமாக பெந்தெகோஸ்து சண்டே, அதுக்கும் இன்னைக்கு என்ன இருக்கிறது, ஆதாரங்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ இந்த திருத்துவ ஞாயிற்கு மட்டும் எந்த ஆதாரமும் என்ன செய்யல, இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா வேதாகம கோட்பாட்டை மையப்படுத்தி கொண்டாடப்படுகின்ற ஒரே ஒரு பண்டிகை திருச்சபையில, அது திரித்துவ திருநாள். எதற்காக இந்த திருத்துவ கொள்கை, இந்த டாக்டரின் ஆஃப் ட்ரினிட்டி கொண்டு வரப்பட்டது? 3வது 4வது செஞ்சுரிஸ்ல பல போதகர்கள்
பல தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, திருச்சபையில எழும்புகிறார்கள். ஒரு பக்கம் நல்ல தலைவர்கள், மற்றொரு பக்கம் கருத்து வேற்றுமையுடைய தலைவர்கள். கருத்து வேற்றுமையுடைய தலைவர்கள். அப்படி ஒருவர் வந்தார். யாரு அப்படின்னு சொன்னா ஏரியஸ். அந்த திருச்சபையினுடைய போதகர் இயேசு கிறிஸ்துவ சாதாரண மனிதர் என்று சொல்லிட்டார். சாதாரண ஒரு மனிதர், நம்மை போல ஒரு மனிதர், நம்மை போல ஒரு மனிதர் அப்படிங்கிற கொள்கையை என்ன செய்கிறாரு, பரப்புகின்றார். அது பிதாவானவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதற்கு எதிரான ஒரு கருத்தாக அமைந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்கின்ற கருத்தை முன்னிறுத்தியது. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு சாதாரண மனிதர், ஒரு சாதாரண மனிதர். இதை எதிர்த்து கவுன்சில் ஆஃப் நைசியா 325ஆம் ஆண்டுல நடக்குது. அதுல ஃபாதர் டெர்ட்டுல்லியன் அப்படிங்கிறவரு இந்த திருத்துவத்திற்கு இறுதி வடிவம் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். திருத்துவ கோட்பாடு திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான விசுவாச கோட்பாடாக என்ன செய்தது, மாறியது. நாம் நிசைய பிரமாணம் நாம் என்ன செய்கிறோம், எழுந்து வாசித்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். அதிலே பிதாவை அறிக்கை செய்கிறோம், குமாரனை அறிக்கை செய்கிறோம், பரிசுத்த ஆவியான உண்டென்று நாம் என்ன செய்கிறோம், அறிக்கை செய்கின்றோம். இதை எப்படி மக்கள் கிட்ட நாம பாஸ் பண்ணலாம், மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போக, புரியாத ஒரு கோட்பாடை எப்படி கொண்டு போக, அழகான பாடல்களின் வழியாக அந்த காலத்து சர்ச் ஃபாதர்ஸ் என்ன செய்கிறாங்க, கன்வே பண்ணாங்க. சர்ச் ஃபாதர்ஸ் என்ன செய்கிறாங்க, கன்வே பண்ணாங்க. நாம முதல் பாட்டு, நிறைய பேர் முதல் பாட்டு பாடும்போது வரல, என்ன பாட்டு பாடணும், தூய தூய தூய. அதுல திருத்துவ கோட்பாடு அழகாக என்ன செய்கிறது, இருக்கின்றது. திருத்துவ கோட்பாடு அழகாக இருக்கிறது. இன்னும் பல பாடல்களை அதற்கு பாமாலைகளிலே நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம், பாமாலைகளிலே சொல்லலாம். அதெல்லாம் ஆங்கில திருச்சபைகளை மையப்படுத்தியது, மேற்கத்திய திருச்சபைகளை மையப்படுத்தியது. ஆனா நம்ம தமிழ் அல்லது நம்முடைய கல்ச்சருக்கு ஏத்தாப்புல அந்த கொள்கையை எப்படி கொண்டு வர அழகான பாடல்கள் இருக்கிறது. அழகான பாடல்கள். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். அழகான என்ன செய்கிறது பாடல்கள். இதெல்லாம் அர்த்தம். இந்த திருத்துவ கோட்பாடுகள் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. வேதநாயகம் சாஸ்திரியார் ஒரு பாட்டு அழகாக ஏற்று, ஆரண திருத்துவமே இவை ஆட்கொண்டு பரனே, இந்த ஒரு அருமையான பாடல். ஆரண திருத்துவமே, ஆரண திருத்துவமே என்று சொல்லி என்ன செய்கிறாரு, பாடுகிறார். சீர்திரு ஏகவஸ்தே நமோ நமோ, என் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ அப்படிங்கிற பாடல். அதுல 3 பேரும் வருவாங்க. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ, சொந்த குமாரன் தந்தாய் சொல்ல நலமீந்தாய். அழகான பாடல்கள். அந்த பாடல்களின் வழியாக திருத்துவ கோட்பாடுகள், பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்கின்ற அடிப்படை சிந்தனைகள் இன்றைக்கு என்ன செய்கிறது, நமக்கு கொண்டு வரப்பட்டது. நமக்கு என்ன செய்கிறது, கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்துவ திருநாள் என்னைக்கு ஆசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் என்ன செய்கிறாங்க, புலம்பிக் கொண்டு இருந்தாங்க. முதலாக ஆங்கிலிகன் திருச்சபை தான் இந்த திருத்துவ திருநாளை என்ன செய்தது, இந்த நாள்ல ஆசரிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. எந்த நாள், கிறிஸ்துமஸ் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஈஸ்டர் முடிஞ்சது, அதுக்கப்புறம் பெந்தகோஸ்து சண்டே. இந்த 3ஐயும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அது எதற்காக, பிதாவாகிய தேவனின் அன்பையும் திட்டத்தையும் வெளிப்படுத்தியது. பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் திட்டத்தையும் வெளிப்படுத்திய பண்டிகை கிறிஸ்துமஸ். தண்டு குமாரன் என்ன செய்தார், கொடுத்தார். ஈஸ்டர் குமாரனாகிய இயேசுவினுடைய தியாகத்தையும் மீட்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பெந்தெகோஸ்து பரிசுத்த ஆவியானவர் வந்ததை என்ன செய்தது, வெளிப்படுத்தினது. அப்போ இந்த 3ஐயும் கடந்து அதுக்கு அடுத்த வாரம் என்ன செய்யணும், வெளிப்படுத்தப்பட்ட பின்பு மூவொரு கடவுளின் வெளிப்பாடை ஒட்டுமொத்தமாக கொண்டாடுவதற்காக பெந்தெகோஸ்து திருநாளுக்கு மறுநாள் மறுவாரம் திருத்துவ திருநாளாக என்ன செய்யப்பட்டது, ஆசரிக்கப்பட்டது. 1162ஆம் ஆண்டு தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற ஒரு பேராயர் முதலாக என்ன செய்கிறார், ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே இந்த நாளை திருத்துவ நாளாக என்ன செய்கிறார் கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல,
அது தொடர்ச்சியாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலும் பேசப்பட்டது. அதனுடைய கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட்டன. அந்த கருத்துக்களின் அடிப்படையில போப் ஜான் 22 22வது போப் ஜான் 1334ஆம் ஆண்டு இந்த திருத்துவ நாளை எங்க செய்கிறார்? ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலும் என்ன செய்கிறாரு? அவரு பயன்படுத்துகிறார். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு ஜெப புத்தகம் உண்டு. ஜெப புத்தகம், அந்த ஜெப புத்தகம் எஸ்பிஜி ISPCK இருந்து வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். ஆங்கிலிகன் திருச்சபையினுடைய அது தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கும். அதுல நீங்க எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ட்ஸ் முக்கியம். கலெக்ட்ஸ்னா என்ன? சுருக்க ஜபங்கள். அது ரொம்ப முக்கியமா என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த சுருக்க ஜபத்துல அந்த கலெக்ட்ஸ்ல முக்கியமா திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு 3ஆம் ஞாயிறு தான் இருக்கும். நாம பொதுவா பேசிக்கா நாம பெந்தகோஸ்து நாளை என்ன செய்வோம்? முக்கியத்துவப்படுத்துவோம். ஆனா ஆங்கிலிகன் திருச்சபையில் உள்ள ஜெப புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறுகள் என்று கொடுக்கப்படும். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக பல திருச்சபைகள், பல புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள், ஆங்கிலிக்கன், லூத்தரன், மெத்தடிஸ்ட் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இந்த நாளை திருத்துவ நாளாக என்ன செய்தார்கள்? ஆசரித்தார்கள். கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாக செயல்படுகிறார். எப்படியா? ஈஸியான ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. இறையியலாளர்கள் ஈஸியா ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 எத்தனை தான்? 1 தான். 1 into 1 into 1 அது எத்தனை தான்? 1 தான். இது 1 plus 1 plus 1 அப்படின்னா என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். அது 3 அல்ல. ஈஸியான ஒரு கோட்பாடு என்னது? 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 ஈக்குவல் டு 1 தான். இதுதான் திருத்துவம். இதுதான் திருத்துவம். ஓகே, now we will move on to message. ஓகே, இதுதான் திருத்துவ திருநாளுக்குரிய என்னால் முடிந்த வரலாற்றை சொல்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. நீங்க இதையும் தாண்டி வரலாறு கிடைக்கலாம். நீங்கள் படியுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் என்ன செய்வார்? செயல்படுவார். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ட்ரினிட்டி, தெய்வீக அன்பின் ஒன்றிப்பு. தெய்வீக அன்பின் ஒன்றிப்பு. ட்ரினிட்டி, டிவைன் கம்யூனிட்டி ஆஃப் லவ். டிவைன் கம்யூனிட்டி ஆஃப் லவ், அல்லது மாற்றி போட்டுக்கலாம் கம்யூனிட்டி ஆஃப் டிவைன் லவ் அப்படிங்கிறதை நாம சொல்லலாம். தெய்வீக அன்பின் ஒன்றிப்பு. மூவரும் என்ன செய்கிறாங்க? அந்த தெய்வீக அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்கள். உலகத்துல யார் இருக்கா? நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். உலகத்துல யார் இருக்கா? நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களுக்காக, எனக்காக இந்த தெய்வீக அன்பு ஒன்றித்து வெளிப்பட்டது. அதுதான் இன்னைக்கு மெசேஜ். அப்போ இங்க பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன், God the Father, அவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டது? அவர்தான் the source of divine love. அவர்தான் source of divine love. அவர்தான் தெய்வீக அன்பினுடைய அடிப்படை ஆதாரமாக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். இன்னைக்கு நமக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை நாம எடுத்து வச்சுக் கொள்வோம். யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3ஆம் அதிகாரம், அதுல 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டது? குமாரனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். குமாரன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். இந்த அன்பு நாம் தகுதியாய் இருக்கும் பொழுது கொடுக்கப்படுகிறது அல்ல. பெர்ஃபெக்ட் அந்த நிலைமையில நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும் பொழுது, அதாவது நாம் பாவிகளாகவும் நாம் துரோகிகளாகவும் இருந்த பொழுது வெளிப்பட்ட அன்பு. இது தகுதியை பார்த்து வருகின்ற அன்பு அல்ல. அதுதான் God, the divine source of love என்று சொல்லலாம்.
இந்த தெய்வீக அன்பிலே இவர் அடிப்படை ஆதாரமாக என்ன செய்கின்றார்? இருக்கிறார். இந்த அன்பு எல்லையற்றது என்பதையும் இந்த வசனத்துல என்ன செய்கிறார்? ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இவ்வளவாய் அப்படிங்கிற வார்த்தை, இன்கம்பேரபிள். இவ்வளவாய் என்ன செய்கிறார்? அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அன்பு கூர்ந்தார். கணவன் மனைவி ஒரு அன்பு அவங்களுக்குள்ளாகத்தான் பவுண்டாய் என்ன செய்யும்? நிற்கும். தகப்பன் மகன் அது அவர்களுக்குள்ளாக பவுண்டாய் என்ன செய்யும்? நிற்கும். அதை தாண்டி எங்கேயும் போகாது. அதுக்கப்புறம் அது அடுத்தவர்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு போயிடும். ஆனா கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்று, கடவுளுடைய அன்பு எல்லையற்றதாக நமக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது? கொண்டு வரப்படுகிறது. அது மட்டுமல்ல தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறாரு? கொடுக்கின்றார். அது உண்மையான அன்பு. அது உண்மையான அன்பு. பழைய பாட்டின் காலத்துல ஒரு அருமையான சம்பவம். இன்னைக்கு 9 நாள் லீவு, அப்படிதானே? பிள்ளைகளுக்கு 9 days ஹாலிடேஸ். பிள்ளைங்க யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாரும் போயிட்டாங்க, அப்படிதானே? எல்லாரும் ஜூனியர் சர்ச் போயிருக்காங்க, நினைக்கிறேன். சண்டே ஸ்கூல் போயிருக்காங்க. வெரி குட். 9 நாள் லீவு. எதுக்காக லீவு? எதுக்காக லீவ் விட்டாங்க? பக்ரீத் லீவ். ஒரு வாரம் ஜாலியா இருந்தோம்யா, நாளைக்கு போகணும், ரொம்ப கஷ்டம், நாளைக்கு போகணும். டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க. நாளைக்கு போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலையிலே முன்னாடியே என்ன செய்யணும்? எழும்பணும், பிள்ளைகளுக்கு பேக் பண்ணணும், பஸ்ஸுக்கு அனுப்பணும், மறுபடியும் பேக் டு பெவிலியன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேக் டு ஸ்கூல். பேக் டு ஸ்கூல். எதுக்காக? பக்ரீத். பக்ரீத் எதற்காக கொண்டாடப்பட்டது? சூப்பரா சொன்னாங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலியிடுகிற அந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது தான் பக்ரீத். ஈசாக்கு பலியிடப்பட்டாரா? இல்லை. ஆனா பலி செலுத்துவதற்காக அழைத்து சென்றார். கடவுள் கேட்டாரு, அவர் அதை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்தாரு? அங்க என்ன செய்தாரு? கொண்டு போனாரு. ஆண்டவர் என்ன செய்தாரு? தடுத்தார். ஆண்டவர் என்ன செய்தாரு? தடுத்தார். பிள்ளை கேட்கிறான், அப்பா அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் என்ன செய்தாரு? தடுக்கின்றார். ஆண்டவர் என்ன செய்தாரு? தடுத்தார். ஒரு போக்கு ஆடை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். போக்கு ஆடுன்னா என்னது? எனக்கு பதிலா இன்னொன்னு போக்கு ஆடு வேதாகமத்துல இருக்கு. போக்காடு வேதாகமத்துல இருக்கு. நான் எனக்கு பதிலா அவன் போய் என்ன செய்தான்? மாட்டிக்கிட்டான். நம்ம சொல்லுவோம், எனக்கு அவன் என்னது? போக்காடு. எனக்கு அவன் போக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆட்டை அனுப்புகிறார். அங்க என்ன செய்கிறது? பலி செலுத்துகிறார். இதைத்தான் இன்னைக்கு பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. ஆனா அங்க ஈசாக்கு பலி செலுத்துவதை தடுத்த தேவன் இங்க என்ன செய்யல? தடுக்கல. இங்க என்ன செய்யல? தடுக்கல. தன்னுடைய மகன் சிலுவையிலே உயர்த்தப்படுவதற்கு தடுக்கவில்லை. ஏன்? நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? அழிந்து போகக்கூடாது. நீங்களும் நானும் பாவத்திலே அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனை என்ன செய்கிறார்? பலி செலுத்துகின்றார். இதுதான் ஆண்டவர் தெய்வீக அன்பின் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறார். பிதாவானவர் தெய்வீக அன்பின் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இந்த அன்பை நாம புரிந்திருக்கிறோமா? நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை பேசுவோம். கண்ணு இல்லையா? காது இல்லையா? கண்ணு இல்லையா? காது இல்லையா? அப்புறமாக இருக்கின்ற உடைய அன்பை நாம் என்ன செய்யணும்? இந்த அன்பின் ஆழத்தை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றா நாம நம்முடைய வாழ்க்கையில அப்படி அந்த ஆட்டோ பயோகிராஃபி எழுதுவாங்க. அதுபடி நாம ஒன்னொன்னா செஞ்சோம்னா எப்படி இருந்தனா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இங்க அழைத்து வந்திருக்கிறார். இங்கேயோ ஊர்ல கடைக்கோடியில
நமக்கு தகுதியே இருக்காது. ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்திருப்பாரு? உயர்த்தி இருப்பார். இதுதான் அவருடைய அன்பு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அன்பு ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிதாவானவரால் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, குமாரனாகி இயேசு எப்படி அன்பில் ஒன்றுபடுகிறார்? அவருடைய தியாகத்தின் மூலமாக என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். அன்பின் தியாகம் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இதே 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய தியாகம், அவருடைய அன்பு தியாகத்தின் அடிப்படையிலே இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறது? வெளிப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிற வரலாற்று காரியம் என்னவெனில், அங்க மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு எதிராக அல்ல, தேவனுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். ஐயா, எகிப்துல சூப்பரா எங்களுக்கு என்ன செய்கிறது? அழகான வீடு உண்டு, அழகான வீடு உண்டு, நாங்க நினைச்சா இறைச்சி வாங்கலாம், சாப்பிடலாம். அடிமையாக இருந்தோம் என்பதை மறந்து விட்டார்கள். அடிமையாக இருந்தோம் என்பதை மறந்து விட்டார்கள். மாறாக வசதிகளை நினைத்து பார்த்தார்கள். நல்ல சாப்பாடு எங்களுக்கு, நல்ல இறைச்சி, நல்ல உணவு, நல்ல தண்ணீர். ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? அந்த ஒரு கோபம் வந்துட்டு, அப்படிதானே? அந்த கோபம் வந்து உடனே என்ன பண்ணாரு? வெள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். வெள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். எல்லாரும் கொத்திட்டு எல்லாரும் என்ன செய்து கடிச்சிட்டு நிறைய பேர் செத்து போனாங்க. என்ன செய்கிறது? பதறாங்க. அந்த மோசத்தை சொன்னாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ என்ன செய்ய உண்டாக்கு, அதை என்ன செய்ய தூக்கி பிடி, அதை என்ன செய்ய உயர்த்து. அதனாலதான் சொல்லியிருக்கு, சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது. உயர்த்தினாரு. அதை பார்த்தவங்க என்ன செய்தாங்க? அதை பார்த்தவங்க பிழைத்தார்கள். அதை பார்த்தவங்க என்ன செய்யறாங்க? பிழைக்கிறார்கள். இங்க தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? அதே போல என்ன செய்கிறார்? மரத்திலே தொங்க விடப்பட்டார். சிலுவையில என்ன செய்கிறார்? தொங்க விடப்பட்டார். சிலுவையிலே தொங்க விடப்பட்டார். எனக்கு அந்த சிலுவையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் தியாகம். அது அன்பின் தியாகமாக வெளிப்படுகிறது. அன்பின் தியாகமாக நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அன்னைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்ச பொழுது மோசே உண்டாக்கின அந்த சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் ஒன்லி அவங்க என்ன செய்தாங்க? பிழைச்சாங்க. அவ்வளவுதான். அவங்க என்ன செய்தாங்க? பிழைச்சாங்க. பட் இங்க நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன கொடுக்கப்படுகிறது? அழகாக வசனம் சொல்லுகிறது, 15 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இதுதான் கொள்ளிவாய் சர்ப்பத்திற்கும் அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டதற்கும் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டதற்கும் இங்கு சிலுவையிலே இயேசுவான உயர்த்தப்பட்டதற்கும் உரிய வித்தியாசம். அங்கு பிழைத்தார்கள், இங்கு ஜீவனை, நித்திய ஜீவனை என்ன செய்கிறார்கள்? பெறுகிறார்கள். இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? வந்திருக்கிறோம். அன்பின் தியாகமாக வெளிப்பட்டு நமக்கு வெளிப்படுகிறது. இன்றைக்கு நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? சில நேரங்களிலே உலகத்தை எதிர்நோக்குகிறோம். அப்படிதானே? ஐயோ, எனக்கு குறைஞ்சு போச்சு, வேலை வாய்ப்புகள், இனி எப்படி? மனிதர்களை நோக்கக்கூடாது. இயேசுனுடைய அன்பை, தியாகத்தை, சிலுவையை நோக்கும் பொழுது அவர் அதற்கு என்ன செய்வார்? வாய்ப்பை நமக்கு என்ன செய்வார்? கொண்டு வருவார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, என் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதும் இன்ன இடத்திற்கு போகிறதும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இது நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஒரு பரிசேயன், நல்ல படித்தவன், வரலாற்றை படித்தவன், நல்ல டாக்டரினை படிச்சவன், அவங்கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அவனே ஒரு நேரம் என்ன செய்தான்? எனக்கு தெரியல ஆண்டவர், நீங்க சொல்லுங்க ஆண்டவர். இதுதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். காற்றின் அசைவு. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர்
தெய்வீக அன்பை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். பிதாவும் குமாரனும் கொடுக்கிற அந்த தெய்வீக அன்பை, அந்த தியாகத்தை நமக்கு ஆக்டிவேட் பண்ணுகிற மனிதனாக, ஆக்டிவேட் பண்ணுகிற நபராக என்ன செய்கிறாரு? இருக்கின்றாரு. காற்றின் அசைவு பற்றி சொன்னாரு. மனிதர் கண்களுக்கு காற்று அசைறது தெரியும், காற்று அடிக்கிறது தெரியும். ஆனா அது எங்க இருந்து வருது, எப்படி வருது, அதனுடைய உருவம் எப்படி இருக்கு தெரியுமா? நோ, தெரியாது, தெரியாது. அன்பானவர்களே, கடினமான பாவி என நாம் நம்முடைய உள்ளத்திலே உணரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நேசிக்கக்கூடியவர், நேசிக்கக்கூடியவர். கட்டுப்படுத்த முடியாது காற்றை, எல்லைகளை தாண்டி அது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசும். அதனாலதான் பவுல் சொல்லுவார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். பணக்காரன், ஏழை, பாவி, துரோகி அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த தெய்வீக அன்பை பரிசுத்த ஆவியானோர் மூலமாக கொடுக்கக்கூடியவர். ஒண்ணு நாம என்ன செய்யணும்? சமூகத்துல சரண்டர் ஆகணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். கன்ஃபஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம், கன்ஃபஷன் அப்படிங்கிற புத்தகம் செயின்ட் அகஸ்டின் என்பவர் எழுதுகின்றார். செயின்ட் அகஸ்டின் என்பவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். மாம்ச இச்சை, மாம்ச இச்சை பலகீனம், இதனால பெரிய போராட்டம். பாவி. ஆனா அம்மா மோனிகா மூலமாக என்ன செய்கிறாரு? படிப்படியாக வாழ்வில் மாற்றம் அடைந்து வருகிறார். இனி என்ன செய்ய? மாற்றம் அடைந்து என்ன செய்ய? மாற்றமடைந்து என்ன செய்ய யோசித்துக் கொண்டு மெலன் நகரத்திலே உள்ள ஒரு தோட்டத்திலே என்ன செய்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். மெலன் நகரில் உள்ள தோட்டத்திலே என்ன செய்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். சோலி லேகே அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழியில சத்தம் கேட்கிறது. சோலி லேகே, எடுத்து வாசி, எடுத்து வாசி. பக்கத்துல என்ன இருக்கு? பக்கத்துல எனக்கு பைபிள் இருக்கு. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதி அவர் என்ன செய்கிறார்? எடுத்து வாசித்தார். இதை மாத்திரம் ஒருவர் வாசிக்கலாமா சத்தமா? ரோமர் 13, 12 முதல் 14. இரவு சென்று போயிற்று. ம் 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 ம். இந்த வசனத்தை என்னுடைய அந்த கன்ஃபஷன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசித்து முடித்த மாத்திரத்திலே என் இதயத்திற்குள் ஒரு அமைதியான ஒளி வீசியது. அந்த ஒளிதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஒளிதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் என்ன செய்கிறார்? ஆக்டிவேட் பண்றார். அவர் தான் என்ன செய்கிறாரு? ஆக்டிவேட் பண்ணுறார். அன்பானவர்களே, திரித்துவம் கோட்பாடு அல்ல, அது தெய்வீக அன்பின் வெளிப்பாடு. தெய்வீக அன்பின் வெளிப்பாடு.